வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நான் சர்க்கரை பொங்கல் ரெசிபி போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் நான் பொங்கல் குழம்பு, அதுக்கப்புறம் பொங்கல் கறி ரெண்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பொங்கல் குழம்பு பார்த்திங்கன்னா வெண்பொங்கலோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் குழம்பு நம்ம நாட்டு காய்கறி, அதாவது நம்ம ஊர் பக்கம் விளையிற காய்கறி வச்சு செய்வோம். அதே காய்கறி வச்சு ஒரு சுவையான ஒரு பொங்கல் கறி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் குழம்பு வைக்கிறாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் இந்த கறி தான் செய்வாங்க. இந்த ஒரு பொரியல் மாதிரியும் இல்லாமல் கூட்டு மாதிரியும் இல்லாமல் இந்த ஒரு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்புக்கு என்ன நாட்டு காய்கறி யூஸ் பண்ணுவோமோ அது யூஸ் பண்ணி தான் இந்த கறியும் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். அரைக்கப்பளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 4 பேருக்கு தேவையான அளவு பொங்கல் குழம்பு செய்ய இது சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி சேர்க்கறதுனால பருப்பு கம்மி பண்ணிக்கலாம். இது கூட புளி 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஊற வைக்கிறதுனா ஒரு எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அவரைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், மொச்சக்கொட்டை, வாழைக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை தவிர வேறு எந்த காய் கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். இது சுத்தமாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நாம் இந்த சாம்பார் மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கணும். இந்த மசாலா நம்ம பொங்கல் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எல்லா காய்கறியும் சுத்தமாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொச்சக்கொட்டை க்ளீன் பண்ணியாச்சு. சேப்பங்கிழங்க தனியாக உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அது வெந்தோன்னு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதே மாதிரி பருப்பு ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த காய்கறி எல்லாத்தையுமே இன்னொரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் இந்த குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம ஊர் பக்கத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி கழுவிட்டு அந்த கழனி தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, 2வது டைம் வாஷ் பண்ண தண்ணியில் இந்த காய்கறியை நல்ல பெரிய பாத்திரத்தில் விறகடுப்பில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்குவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் நான் குக்கரில் சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மீடியம் ஹீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இது எல்லாமே வெந்துடும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவை கிடையாது. மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு லைட்டாக குலுக்கி விட்டுட்டு இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் இந்த பரங்கிக்காய், பூசணிக்காய் எல்லாமே வேகிறப்ப தண்ணி விடும். அடி பிடிக்கக்கூடாது. அப்படின்றதுனால ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் குக் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 1/4 குக்கருக்கு அடியில் தண்ணி நிற்கும். இப்போ நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலாவை நாம் இப்போ ரெடி பண்ணிடலாம். நாம் எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பை ஒரு பேனில் சேர்த்து நல்ல செவக்க வறுத்துக்கணும். 3/4 தீட்டம் பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகத்தையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் நல்ல வாசனை துவரம்பருப்பு லேசான பொன்னிறமாக மாறணும்னு நம்ம இதை எடுத்துடணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கசந்துரும். அது சாம்பாரோட டேஸ்ட்டை மாற்றிடும். இதை எடுத்துட்டு அதே பேனில் நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் நல்ல வாசனை வர அளவு வறுத்தி எடுத்துக்கலாம். இதே பேனில் நான் மிளகா வறுத்து எடுத்துக்க போகிறேன். மிளகா வறுக்கிறதுக்கு முன்னாடி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாம்பார், பொரியல் ரெண்டுத்துக்கும் தேவையான மிளகாவை மொத்தமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். மிளகா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதே பாத்திரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசியை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா பொரிய விட்டு அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த அரிசி, காஞ்ச மிளகா இது ரெண்டுத்தையும் நாம் அரைச்சி பொரியல் கூட சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி நாம் வறுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகா, தேங்காய், துவரம் பருப்பு, சீரகத்தை அரைச்சி நாம் சாம்பார் கூட சேர்த்துக்க போகிறோம். இது ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொரகொரப்பாக இது ரெண்டுத்தையும் நாம் அரைச்சி எடுத்துக்கணும். சாம்பாருக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சாச்சு. சேப்பங்கிழங்கு தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சோம்ல, அதுவும் வெந்துட்டு இதை நாம் தோல் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற வெஜிடபிள்ஸ் இன்னொரு குக்கரில் வச்சதும் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸ்டீம் ரிலீஸ் ஆனோன்னே இதை எடுத்துட்டு இதுலேருந்து நான் பொரியலுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்க போகிறேன். பொரியலுக்கு தேவையான காய்கறி ஒரு பவுலில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சேப்பங்கிழங்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பொரியல் கூட சேர்த்துட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்க காயோடு சேர்த்துக்கலாம். நான் சேப்பங்கிழங்குமே உப்பு போட்டு தான் வேக வச்சேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு, அதுக்கப்புறம் சாம்பாருக்காக நம்ம எடுத்து வச்ச புளி பேஸ்ட்டு, இது கூடவே நாம் நம்ம வேக வச்ச காய்கறியும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் காய்கறி வேக வச்சுருக்கேன். ஆனால் நம்ம இப்போ சாம்பார் நம்ம எந்த திட்டத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியையும் இது கூட சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ண போகிறோம்.
காய்கறி எல்லாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டதுனால லோ ஹீட்லேயே குக் பண்ணலாம். 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஹீட்டில் குக் பண்ணதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கணும் அப்படின்னா நம்மளோட பொங்கல் சாம்பார் ரெடி. கம கமன்னு நல்ல வாசனையோட இந்த சாம்பார் வெண்பொங்கலோட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இல்லை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நல்லாயிருக்கும். அடுத்து நாம் பொங்கல் கறி ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச காய்கறி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்ச காய்கறின்றதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் 2-3 வாட்டி கிளறி விட்டுக்குங்க, ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்கலை அப்படின்றதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. லோ ஹீட்டில் 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நம்மளோட பொங்கல் கறி ரெடி. இந்த கறி வெண்பொங்கல் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண பொங்கல் குழம்பு, பொங்கல் கறி ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ஷேர் பண்ண சர்க்கரை பொங்கல் ரெசிபி நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதையும் செக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். பாய்.